வணக்கம். இது சட்டுன்னு சொல்லு அப்படின்ற ஒரு குயிக் சீரிஸ். இந்த சீரிஸ்ல வாட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிற 2 விஷயத்த எடுத்து, நானும் ஹேமந்தும் வி ஆர் கோயிங் டு டாக் ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் இட். அண்ட் அட் த எண்ட் எங்களால முடிஞ்சதுன்னா, நாங்களே எய்தர் வி அக்ரி தி அதர் ஒன் இஸ் பெட்டர் ஆர் திஸ் ஒன் இஸ் பெட்டர் ஆர் வி லீவ் த டெசிஷன் டு யூ. ஸோ வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கோ இம்ப்ராம்ப்டு அண்ட் நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ஸோ இன்னைக்கு நீங்க தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஒரு டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வி கோன் டாக் அபவுட் சம்திங், டூ திங்ஸ் தட் ஆர் கன்சிடர்ட் கம்ப்ளீட்லி ஈக்குவல். 2 பாட்டுமே தே ரிலீஸ்ட் ஆன் த சேம் டே. 2 பாட்டும் இளையராஜா பண்ண பாட்டு. ஒன்று பாடினது கமல்ஹாசன் அண்ட் எஸ் ஜானகி, இன்னொன்று பாடினது எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி. ரெண்டுத்துக்கும் லிரிக்ஸ் வாலி. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு ஹவு ஐகானிக் போத் சாங்ஸ் ஆர் அண்ட் ஹவு sort of important these are in the Tamil film history அப்படின்னு. ஸோ ஹேமந்த், முதல்ல நம்ம சூஸ் பண்ணத நீங்க சூஸ் பண்ண பாட்டு கண்மணி அன்போடு காதலன். ஸோ go ahead, tell me why Kanmani Anbodu Kadhalan is better than Sundari Kannal Oru Sethi. I think the album wise கேட்டாலே கண்மணி அன்போடு gels well with the Guna. படம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி back in the days கேசட்ல கேட்டு that song kind of like created an intrigue and very offbeat. அந்த காலத்துல எல்லாமே பாட்டு நேரா போறதுக்கு பதிலா இது ஒரு கான்வர்சேஷன் turning into a song அப்படின்றது it was intriguing and it was interesting அந்த டைம்ல. பட் படம் பார்க்கும்போது தான் the impact of the song just quadrupled or just skyrocketed like anything. ஏன்னா the placement of the song is towards the end of the movie, almost towards the climax of the movie ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 2 பேர் டூ அன்லைக்லி பேர். அகேன் ஒரு அந்த கிங் காங் காம்பினேஷன் மாதிரி தான் 2 பேர் இவனுக்கும் அவளுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்ற 2 கேரக்டர்ஸ் கேன் தே ரியலி ஃபால் இன் லவ் அப்படின்றது they brought that point together at that the point of the movie. And இவங்க 2 பேரும் அந்த கேவ்க்குள்ள போகும்போது இன்னொரு ட்ராமாட்டிக்கான ஒரு ஸ்கேல்ல the song comes together like anything. Okay, and that's kind of like the point at which she also starts liking him. I don't know, லவ்ன்றது ஒரு வார்த்தை யூஸ் பண்ண முடியுமா தெரியல, பட் அவனோட லவ் she also recognizes as something more pure and more என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம வர ஒரு காதல்ன்றது she realizes it after going through a lot of things. So இது எல்லாம் சேர்ந்து வரும்போது I think the setup for கண்மணி அன்போடு is exceptional. Unfortunately Sundari even though it's a great song, it happens much earlier. அதாவது இவங்க 2 பேர் காதல் வயப்படுறாங்கன்றது கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது அந்த அளவுக்கு எனக்கு இம்பாக்ட் இருந்த மாதிரி தோணல. I mean, orchestration of the song is amazing and all of that, but எனக்கு the impact of Kanmani Anbodu was more powerful, especially I think it's a self-aware declaration of the songwriter, the movie maker, the storyteller. எல்லாரும் என்ன சொன்னா, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்றது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க I don't know, I don't care whether you're into the movie or not, or if you're into this love story or not, this is beyond all of your judgment. அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த பாட்டு நீங்க யாரும் கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ட்டு. ஸோ I'll rest my case there. ஓகே, வண்டர்ஃபுல். ஸோ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இட்ஸ் an epic. I'll tell you for various reasons. கடகடன்னு நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஒன்று இது மணிரத்னமோட அந்த the epic combination that the movie offers. ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று மம்முட்டி, இளையராஜா, ஷோபனா. we know today Thalapathi is basically a classic. But அதுலேயே மணிரத்னமோட the itch to make a Kurosawa film that comes together in this particular song. So இந்த பாட்டோட முதல்ல 2 lovers, they actually get married first. It's the most interesting part. அதுக்கப்புறமா அவங்க நாயகன் ஒரு வார்க்கு போறாரு, இந்த கதாநாயகி தனியா இருக்கிறாங்க. அவங்களோட இந்த பேங் ஆஃப் செப்பரேஷன் அதை பேசுறது தான் இந்த பாட்டு. இதுல ஒரு ஆடட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஹீரோ அதாவது தளபதிக்கு இஸ் ஆல்சோ கோயிங் டு அ வார், ரைட்? ஸோ இதெல்லாம் சேர்ந்து இதை எப்படி ஒரு பாட்டாக எடுக்கணும்னா, இது ஒரு 7 minutes and 14 seconds ரன் ஆகுது இந்த பாட்டு. இந்த பாட்டு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ்
Ilaiyaraaja says it's the most complicated song he has actually done. And it, Ilaiyaraaja, with all his geniuses, he considers every song like, for example, Chinnathambi, the whole thing was actually done in 30 minutes அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு, I just said it for a reference because இந்த பாட்டு மட்டுமே Ilaiyaraaja himself said it took him 45 minutes. And usually Ilaiyaraaja writes notes back, like ஒரே லைன்ல he writes, violin என்ன, flute என்ன, vocals என்ன, he writes everything. But he describes in this that as he's writing the song, he's able to think about something else, and he's writing different lines, so it actually took him 2 pages to write the whole song. And so it's a complicated sort of a symphony from Ilaiyaraaja. And on top of that, இது வந்து it was sung by SPB, who can emote the song really well. நீங்க அந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிபி பாடுற சில வரிகள்ல வந்து யூ நோ த பெயின் தட் ஆக்சுவலி கம்ஸ், லைக் நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் இதுவே அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் ஃபார் த டூ பீப்புள் ஹூ ஆர் செப்பரேட்டட், ஹூ ஆர் லாங்கிங் டு கெட் டுகெதர். நவ் ஐ வாண்ட் டு ஆட் 2 other things there. நவ் இந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பிஜிஎம் வாசிச்சு முடிச்சோடனே, இது வந்து பாம்பேல லஹரி ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. பட் the song was going to be something else. Ilaiyaraaja thought something else. And in the last minute, Maniratnam interrupts Ilaiyaraaja and says, sir, இது வந்து நம்ம யோசிச்சோம் இல்லையா, இது வார்க்கு போற பாட்டு, ஓ அந்த பாட்டா இது அப்படின்னு சொல்லி, then Ilaiyaraaja took 45 minutes to write this song. இது எல்லாமே வந்து இந்த பாட்டோட பேக்ரவுண்ட். But let me tell you one thing that I did not know, that I learned from somewhere else. இந்த பாட்டில் வந்து they say இது வந்து ஒரு கர்நாடிக் பேஸ்ட் சிம்பனி சாங். கர்நாடிக்ல வந்து கல்யாணி யூஸ் பண்ணாங்கன்னா யூஸ்வலா கூடுதலுக்காக, ஒரு லவ்க்காக யூஸ் பண்ற பாட்டு. பட் இந்த பாட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது, இது கல்யாணியில ஒரு நோட் மாறிச்சுன்னா இட் பிகம்ஸ் இன் டு another ராகா கால் கோசலம் ராகா. ஸோ அந்த பிரிவுக்காக வந்து இதோட பல்லவி கல்யாணிலையும் இதோட சரணம் கோசலம்லையும் இளையராஜா had made it. Okay, I really cannot make the difference, but it was told by some Carnatic great that that in the oru swaramla வந்து the beauty of கல்யாணியும் கோசலத்தையும் they have brought it together. But as a common audience, when I see it, right, அவங்களுக்கு நடுவில் அந்த joy of being together இருக்கட்டும், அவங்க பிரிவா இருக்கட்டும், அந்த எபிக் வெர்ஷன் ஆஃப் பீயிங் ஷாட் அட் தட் பிக் ஸ்கேல் இதுவாக இருக்கட்டும், அந்த ரஜினிகாந்த் பீங் ரஜினிகாந்த் ஹேவிங் இஸ் சாமுராய் வாராக இருக்கட்டும், ஐ திங்க் இட் மேக்ஸ் இட் அ மச் பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச். அண்ட் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கேட்டாலும் இன்னும் வந்து ஒரு காமனாலிட்டி பிட்வீன் கண்மணி அன்போடு காதலன் அண்ட் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, ரெண்டுமே தே ஆர் அ ட்ராஜிக் லவ் ஸ்டோரிஸ், அட்லீஸ்ட் ஃபார் த பீப்புள். இந்த படத்துல வந்து சோபனா அண்ட் ரஜினிகாந்த் டோன்ட் கெட் மேரிட், அந்த படத்துல வந்து அவர் அபிராமி ரோகிணின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு, அவங்களும் கமலும், த செப்பரேஷன் இஸ் ஆக்சுவலி செட் இன் போத் த சாங்ஸ். பட் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியில இட் கம்ஸ் அவுட் ஈவன் மோர், அண்ட் ஹென்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஸ்டெப் பெட்டர் தென் கண்மணி அன்போடு காதலன் அப்படின்னு நான் சொல்றேன் கேமரால, அப்புறம் தலையில அடிச்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ ஹேமந்த், இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது பேச்ச மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்ல. நீங்க சொன்னது அந்த வெயிட் வந்து I'm not going to disagree. I'm not going to put down சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. ஏன்னா அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் நீங்க சொன்னது வந்து I listen to that part, right? கேசட்ல கேட்கும் போதே வந்து அப்படியே காதுல வந்து அத்தனை ட்ராக் ஓடிச்சு. லைக் தி லெவல் ஆஃப் டீடைல்ஸ் தட் யூ குட் லிசன் தி வயலன்ஸ்ல. அண்ட் they used to say this. ஸோ இதுல வந்து தளபதி தி இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் நாட் யூஸ் எனிதிங் எலக்ட்ரானிக், ரைட்? இது வந்து மகாபாரத் பேஸ், அவர் கர்ணனை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரின்றதால, ஒரு ட்ரெடிஷனல் ஸ்டோரின்றதால they use percussions predominantly, and violins were an exception. But அந்த எக்ஸெப்ஷனை வந்து they really leveraged. அதெல்லாம் give it to the song. ஆனாலும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கண்மணி வந்து ஒரு indelible mark on a viewer in terms of watching it, right? நான் சொன்ன மாதிரி ஒரு instead of ஒரு 200 வாரியர்ஸை வச்சு ஆர் லைக் சோ கால் வாரியர்ஸை வச்சுட்டு அந்த நீங்க சொன்ன இந்த கொரசாவோ ஸ்டைலில் வந்து 2 ஆர்மிஸ் கிளாஷ் பண்ற மாதிரி ஒரு பயங்கர இதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கேவ் அண்ட் 2 people, வெரி இன்டிமேட் செட்டிங், வெரி வெரி ஆப்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங்காக எனக்கு வந்து ஐ கான் கிவ் அப் ஆன் கண்மணி அன்போடு. ஸோ அதெல்லாம் வந்து ஐ ஸ்டிக் டு தட் அண்ட் let's go with that. என்னோட
நான் வந்து ஐ வாண்ட் டு சே மேபி ஐ ஸ்விட்ச் ஆஃப் த கேமரா அண்ட் சே ஓ மை காட் நம்ம இப்படி பண்ணிட்டோம். ஏன்னா கண்மணி அன்போடு காதலனுக்கு எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் கூட இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட் தட்ஸ் வை இந்த மாதிரி ஒரு நம்ம டாபிக் பண்றது, இந்த மாதிரி ரொம்ப ஈக்குவலண்ட்டை எடுத்து வை ராஜா இஸ் காட் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ரெண்டுமே கிரேட் சாங்ஸ். But I feel for what I prefer, for my biases of SPB and Maniratnam and Ilaiyaraaja and Vaali and Rajinikanth all coming together, I think I will still continue to go with Sundari Kannal Oru Sethi. We'll leave it there. Okay. I think இது Yep. முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சட்டுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சொல்ல Okay. முடியாது. So we'll leave the decision to the audience as to what is better than what. So that is our first episode of சட்டுன்னு சொல்லு. அடுத்த எபிசோட்ல பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.